ஹாய், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்காய் கிரேவி. இது வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு கூட இது நல்லாயிருக்கும். இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரெண்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். 2 முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியமான சைஸில் 5 தக்காளி, 50 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது வந்து நான் வந்து தேங்காய் பால் 2வது 3வது பால் வந்து இதை அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பால் கடைசியாக ஊற்றுறதுக்காக. மிளகாத்தூள், எண்ணெய், உப்பு. இது வந்து கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் காய வச்சு பொடி பண்ண இது. பூண்டு ஒரு 3 பல், பெரிய பல்லாக இருக்கிறதுனால 3 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இது வந்து வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, ஒரு பால் கறிக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூனு. இதுக்கு வந்து நம்ம கடுகு மட்டும் தான் போட்டு தாளிக்க போகிறோம். வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்டி காயட்டும், எண்ணெய் விட்டுலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் தான் யூஸ் பண்ணுவேன். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுருவோம். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயத்தை போட்டுருவோம். காரம் வந்து அவங்கவுங்க ஏற்றதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிட்ணும். இப்போ காரம் எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கூட கீரி போட்டுக்கலாம். நான் இதில் பச்சை மிளகாலாம் இது கீரி போடல. நான் மேக்ஸிமம் வந்து தேங்காய் பால் தான் விடுவேன். தேங்காய் நிறைய அரைச்சி விட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் பால் தான் விடுவேன். அப்போ டேஸ்ட்டு வந்து தேங்காய் அரைச்சி போடுறத விட தேங்காய் பால் விட்டு சேர்ந்து டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் அடுப்பை ஹை பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போடும் உப்பு. நான் எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் விடுவேன், எண்ணெய் ஜாஸ்தி விட மாட்டேன். பத்தலை காய் வதங்கிறதுக்கு வெங்காயம் தக்காளிக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி வைப்போம். அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் முருங்கைக்காயை போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் அதிலே சேர்த்துக்கிறேன். பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போடணுன்னால போட்டுக்கலாம். நான் வந்து இப்போது முருங்கைக்காய் நல்லா வதங்கும்போது சேர்த்து போட்டிருக்கேன்.
இப்போ கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்புறங்க இந்த முருங்கைக்காவும் பூண்டும் வதங்கும் போது நல்ல வாசனை இன்னும் தூக்கலாக இருக்குது. நம்ம குழம்புக்கு தூள் போடுறேன். சின்ன டேபிள் ஸ்பூனில் வந்து 1 2 3 இதுவும் போட்டு ஒரு மிக்ஸ். இப்போ 2வது பாலும் 3வது பாலும் இருக்கு இல்லையா, அதை இப்போ ஊற்றிடலாம். இதில் அரிசி களைஞ்ச தண்ணி, மேக்ஸிமம் அரிசி களைஞ்ச தண்ணி கீழே ஊற்ற மாட்டேன். இந்த மாதிரி காய்கறி குழம்பு வைக்கிறதுக்கு, கூட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். வெங்காயம் வதங்கிறதுக்கும் தக்காளி வதங்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு. ஏன்னா காயில் ரொம்ப உப்பு சேர்ந்துருச்சுன்னா சாப்பிட முடியாது. இப்போது இதை மூடி வச்சிடலாம். முருங்கைக்காயெல்லாம் வேகணும், கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் குழம்பு. காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உப்பு காரம்லாம் பார்த்துடலாமா? கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம். ஏன்னா இதில் நாம் வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் இதில் வந்து கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் பொடி போட்டிருக்கேன். இது இதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா காய் வேகணும், காய் இன்னும் வேகலை. முடிச்சுட்டு முருங்கைக்காய் கிரேவி ரெடி. ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேக்கப் கிச்சனுக்காக ஆனந்தி கோவிந்தராஜ்.